வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆசிரியர் தினம் பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. இந்தியாவில் பல சிங்கப்பூர்களை உருவாக்க விரும்புகிறேன், பிரதமர் மோடி உரை. ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. இந்தியாவிலேயே தலைச்சிறந்தது தமிழ்நாட்டின் கல்வி முறைதான், ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி. காலி மருத்துவ பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும், எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி வேண்டும், கொல்கத்தாவில் மெழுகுவர்த்தி ஏந்தி மருத்துவர்கள் போராட்டம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்தியாவில் பல சிங்கப்பூர்களை உருவாக்க விரும்புவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வோங்கை சந்தித்து பேசினார். பின்னர் சிங்கப்பூர் பிரதமருடனான உயர்மட்ட குழுவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, வளர்ந்து வரும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஊக்கமளிக்கும் சக்தியாக சிங்கப்பூர் உள்ளதாகவும் இந்தியாவிலும் பல சிங்கப்பூர்களை உருவாக்க விரும்புவதாக அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சிங்கப்பூர் பிரதமருடனான சந்திப்புக்கு பிறகு இந்தியா சிங்கப்பூர் இடையே முக்கிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகியுள்ளதாகவும் செமிகண்டக்டர், டிஜிட்டல் டெக்னாலஜி, ஸ்கில் டெவலப்மெண்ட் உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இன்று கையெழுத்தாகியுள்ளது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளத்தில், ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானதாகவும், நைக் நிறுவனத்துடன் காலணி உற்பத்தியை விரிவாக்கம் செய்வது, சென்னையில் ஒரு தயாரிப்பு மையம் அமைப்பதற்கான சந்திப்பு கூறுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் 5000 பேர் வேலை செய்து வரும் ஆப்டன் நிறுவனம் தனது தொழிலை திருச்சி, மதுரையில் விரிவாக்கம் செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது என்றும் தெரிவித்துள்ளார். காலி மருத்துவ பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அதிமுக ஆட்சி காலத்தில் மருத்துவர்கள் உள்ளிட்ட மருத்துவ பணியாளர்கள் பணியிடங்கள் அவ்வப்போது நிரப்பப்பட்டன எனவும், தற்போது செவிலியர்கள், ஆய்வக உதவியாளர்கள் என சுமார் 2600 உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் பணியிடங்கள் காலியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பல அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதல்வர் பதவியை நியமிக்க இயலவில்லை எனில் மருத்துவக் கல்லூரிகளை திறப்பது ஏன் என்ற வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஏற்கனவே அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளது எனவும் தெரிவித்தார். எனவே தமிழகத்தில் காலியாக உள்ள அனைத்து மருத்துவ பணியிடங்களையும் போர்க்கால அடிப்படையில் நிரப்பிட திமுக அரசை வலியுறுத்தியதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தமிழக கல்வி முறை குறித்து பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி கொடுத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் நடைபெற்ற திமுக நிர்வாகி திருமண விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது தமிழக கல்வி முறை குறித்து பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக, இந்தியாவிலேயே தலைச்சிறந்தது தமிழ்நாட்டின் கல்வி முறைதான் என கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் பாடம் பயின்றுதான் மயில்சாமி அண்ணாதுரையும் வீரமுத்து வேலும் இஸ்ரோ விஞ்ஞானிகளாகினர் எனவும், உலகின் தலைச்சிறந்த மருத்துவர்கள் அரசு பள்ளியில் படித்தவர்களே எனவும், இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் நமது பாடத்திட்டத்தை குறை சொல்கின்றனர் எனவும் அமைச்சர் உதயநிதி கூறியுள்ளார். விநாயகர் சதுர்த்தியையொட்டி தமிழகத்தில் இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், விநாயகர் சதுர்த்தியையொட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் நாள்தோறும் இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட இடங்களுக்கு 6, 7, 8 ஆகிய தேதிகளில் 1755 பேருந்துகளும், சென்னை கோயம்பேட்டிலிருந்து திருவண்ணாமலை, நாகை, வேளாங்கண்ணி, ஒசூர், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் 190 பேருந்துகளும், மாதாவரத்தில் இருந்து 20 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து பிற பகுதிகளுக்கு 350 சிறப்பு பேருந்துகள் என மொத்தமாக 2315 பேருந்துகள் இயக்க திட்டமிட்டுள்ளது.
சென்னையில் போக்குவரத்து சிக்னல்கள் அருகே ஹாரன் மூலம் ஒலி மாசு ஏற்படுவதை தடுக்க போலீசார் புதிய திட்டத்தை செயல்படுத்த உள்ளனர். ஒலியை அளவிடும் டெசிமல் மீட்டர்களை போக்குவரத்து சிக்னல்களுடன் பொருத்த திட்டமிடப்பட்டுள்ளது. சிக்னல்களில் நிற்கும் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து ஹாரன் அடித்துக் கொண்டே இருக்கும் நிலையில் ஒலி மாசு அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டினால் சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சென்னையில் இதனை நடைமுறைப்படுத்த தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பரிந்துரையின் பேரில் 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட உள்ளதாகவும், இந்த நடைமுறை மதுரை, கோவை, திருச்சி ஆகிய நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாகனங்களில் ஒலி அளவு அதிகமாக இருப்பதை கண்டுபிடிப்பதற்கு போக்குவரத்து காவலர்களுக்கு இயர்பிளக் வழங்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. தமிழக பதிவுத்துறை இணையதளமானது கடந்த சில நாட்களாக சரிவர இயங்காததால் தமிழக அரசிற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழக பதிவுத்துறை இணையதளமானது கடந்த சனிக்கிழமை முதல் சரிவர இயங்காததால் பெரும்பாலான ஊர்களை சார்ந்த பொதுமக்கள் பத்திரப்பதிவு செய்ய முடியாமல் தவித்து வருகின்றனர். மேலும் கடந்த சனிக்கிழமை முதல் ஒவ்வொரு சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு உட்பட்ட ஊர்களை சார்ந்த சர்வே எண்கள் இணையதளத்தில் காண்பிக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதன் காரணமாக பத்திரப்பதிவு செய்ய முடியாதபடி இணையதளம் தடை செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக தமிழக அரசிற்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குரோம்பேட்டையில் நடைபெற்று வரும் சுரங்கப்பாதை பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார். சென்னை குரோம்பேட்டை, ராதா நகர், நெமிலிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் ராதா நகர் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் 2010ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் தொடங்கியது. இதையடுத்து 2018இல் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி சுரங்கப்பாதை பணிகளை தொடங்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அப்போது 18 மாதங்களில் பணிகளை முடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் 14 ஆண்டுகளாக நடைபெறும் சுரங்கப்பாதை பணிகளை விரிவாக முடிக்க மக்கள் கோரிக்கை விடுத்ததால் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளுடன் நேரில் சென்று பணிகளை ஆய்வு செய்தார். ஆய்வின் போது தமிழக அமைச்சர் தாமோ அன்பரசன், செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருள்ராஜா, தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் பாலசந்தர் மற்றும் அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர். தூத்துக்குடியில் வ.உ. சிதம்பரனாரின் பிறந்த நாளையொட்டி அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரனாரின் 153வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி தூத்துக்குடி பழைய மாநகராட்சி வளாகத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட திமுக சார்பில் சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள், மாநகராட்சி உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். நீதிமன்ற வழக்கு முடிந்த பின் காவல்துறையில் 60 சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறை தலைமையகத்தில் காவல்துறை செயல்பாடுகள் தொடர்பாக போலீசார் அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் சைபர் கிரைமில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் குற்றம் புரிந்த கும்பலை பிடித்த சைபர் கிரைம் போலீசாரை அமைச்சர் நமச்சிவாயம் பாராட்டி சான்றிதழ் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நமச்சிவாயம், நகரை கண்காணிக்க 17 இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அவற்றை செயல்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், நீதிமன்ற வழக்கு முடிந்த பின் 60 சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிடம் நிரப்பப்படும் என்றார். குறிப்பா நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு மெயினா எடுத்துக்கிற 2 அஜெண்டா என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா டிராபிக். இப்போ தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் நம்முடைய போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் நிறைய சுற்றுலா பயணிகள் புதுவை மாநிலத்திற்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம காவல்துறையாக நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், அதே மாதிரி பொதுப்பணித்துறைகள் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் அழைக்கப்பட்டு பொதுப்பணித்துறை சார்பாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், காவல்துறையும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து நம்முடைய அந்த டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஆலோசனை மிக தீவிரமாக பண்ணியிருக்கோம். வெகு விரைவாக அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கின்ற அந்த நம்முடைய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான உரிய நடவடிக்கையை எடுப்பதற்கான ஆலோசனைகள் இங்கே பெறப்பட்டிருக்கின்றது. கடலூரில் நிகழ்ச்சி ஒன்றில் கண்கலங்கிய அமைச்சர் சி.வி. கணேசனுக்கு பொதுமக்கள் ஆறுதல் கூறிய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள கழுதூர் சமத்துவபுரத்தில் புதிதாக கட்டப்பட்ட கால்நடை மருத்துவமனையின் புதிய கிளை நிலையத்தை மாண்புமிகு தமிழக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தனது தாயை பற்றி பேசிய அமைச்சர் திடீரென கண் கலங்கினார். அப்போது அங்கிருந்து பொதுமக்கள், நாங்கள் இருக்கிறோம் அண்ணா, கவலைப்படாதீர்கள் என்று அமைச்சருக்கு ஆறுதல் கூறினர். நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கருணாநிதி, கால்நடைத்துறை அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியின் தாலிக்கொடியை திருடிச் சென்ற பெண் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே வாய்க்கால் ரோடு பகுதியைச் சேர்ந்த ஜெய் பாலகிருஷ்ணன் என்பவரது வீட்டில் ராஜேந்திரனின் மனைவி சுமதி என்பவர் கடந்த 3 மாதங்களாக வாடகைக்கு குடியிருந்து வருகிறார். இந்நிலையில் பாலகிருஷ்ணன் தாயார் சின்னம்மாள் அவரது வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டிற்குள் பர்தா அணிந்து வந்த பெண் ஒருவர் கழுத்தில் அணிந்திருந்த 5 பவுண்ட் தாலிக்கொடியினை பறித்து சென்றார். இதனை அடுத்து மூதாட்டி சத்தம் போட்டதால் அக்கம் பக்கத்தினர் வந்து அங்கு பர்தா அணிந்தபடி ஓடிய பெண் ஒருவரை பிடித்து விசாரிக்க அவர் அதே வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கும் சுமதி என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து பர்தாவை அணிந்து மாறு வேடத்தில் வந்து நகையை திருடிய சுமதியை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சூலூர் அருகே விற்பனைக்காக கஞ்சா வைத்திருந்ததாக ஒடிசா மாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சூலூர் அருகே நீலம்பூர் பகுதியில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வந்த போலீசார் அங்கு சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த வட மாநில இளைஞரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது ஒடிசா மாநிலம் லட்சுமிபுரி பகுதியைச் சேர்ந்தவரும் தற்போது நீலம்பூரில் தங்கி தனியார் நிறுவனத்தில் கூலி வேலை செய்பவருமான துரியோதனன் பிரதான் என்பது தெரிய வந்தது. பின்னர் அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த சுமார் 1 கிலோ 100 கிராம் எடையுள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புது வண்ணாரப்பேட்டையில் தூய்மை பணியாளரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சென்னை தண்டையார்பேட்டை மண்டலம் 4 ஒப்பந்த அடிப்படையில் பெண் ஒருவர் தூய்மை பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் புது வண்ணாரப்பேட்டை சுவாமி குடியிருப்பு அருகே காலை தூய்மை பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மர்ம நபர் ஒருவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு அப்பெண்ணை மிரட்டிவிட்டு சென்றுள்ளார். இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் வந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது சுவாமி குடியிருப்பில் வசிக்கும் சூர்யா என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். சூலூரில் டிஎஸ்பி தலைமையில் விநாயகர் சதுர்த்தி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சூலூர் காவல் நிலையத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி போலீஸ் மற்றும் இந்து அமைப்புகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சரியான நேரத்தில் விநாயகர் சிலைகளை எடுத்து ஊர்வலமாக செல்ல வேண்டும் என்றும், மாற்று மத வழிபாடு தலங்கள் அருகே செல்லும் போது வாத்திய இசை மற்றும் பட்டாசுகள் ஆகியவை வெடிக்கக்கூடாது என டிஎஸ்பி தங்கராமன் கேட்டுக்கொண்டார். இதில் கருத்தம்பட்டி உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் தங்கராமன், காவல் ஆய்வாளர் மாதையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோழிக்கோடு அருகே நள்ளிரவில் சென்று கொண்டிருந்த காரில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாநிலத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவில் 1 மணியளவில் சென்று கொண்டிருந்த காரில் இருந்து திடீரென புகை வந்ததை தொடர்ந்து காரை ஓட்டி வந்தவர் ஆலப்புழா பாலம் அருகே காரை நிறுத்திவிட்டு வெளியே வந்தார். அப்போது திடீரென கார் முழுவதும் தீப்பிடித்ததோடு கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கார் முழுவதும் எரிந்து சாம்பலானது. இந்த விபத்து குறித்து நெடுஞ்சாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் பிரிவில் பதக்கம் வென்ற வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணியின் சார்பில் பேட்மிண்டன் பிரிவில் கலந்து கொண்டு வெள்ளி பதக்கத்தில் வென்ற துளசிமதி, வெண்கல பதக்கம் வென்ற மனிஷா, நித்யா ஸ்ரீ ஆகியோர் சென்னை திரும்பினர். இந்நிலையில் பதக்கங்களை வென்ற வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வீராங்கனைகள் துளசிமதி, மனிஷா, நித்யஸ்ரீ ஆகியோர் ஒலிம்பிக் போட்டியில் வெற்றி பெற்றதற்கு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் முக்கிய பங்கு வகிக்கிறது எனவும், மேலும் விளையாட்டிற்கு மிகவும் ஊக்கமளித்த பெற்றோர், தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். பாராலிம்பிக்ஸ்ல பேட்மிண்டன்ல SU5 உமன் சிங்கிள்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். சின்ன வயசுல எங்க அப்பா பேட்டை பிடிக்க சொல்லி கொடுத்ததுல இருந்து என்னோட கனவு பாரா ஒலிம்பிக்ல விளையாடணும், ஒலிம்பிக்ல கலந்துக்கணும் அப்படின்றது. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்த கனவு நிறைவேறி இருக்கு.
தமிழ்நாடு கவர்மெண்ட், நான் இப்போ வெட்டினரி காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், 3rd இயர். என்னால் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ண முடியாமல் 2 இயர் பிரேக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் வந்து உதயநிதி சாரை மீட் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது, அட்டண்டன்ஸ் கிடைக்கல சார், எங்களுக்கு ட்ரைனிங்காக கொஞ்சம் லீவ் அலாட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்காக எம்எஸ் மெம்பர் செக்ரட்டரி சார் மேக்நாத் ரெட்டி சார், உதயநிதி சார், அப்புறம் ஜெனரல் மேனேஜர் எல்லாரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு இந்த ஜியோவை பாஸ் பண்ணி எனக்காக ட்ரைனிங்காக லீவ் வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து நான் என்னோட வெற்றியே இல்லை, இது ஒரு பின்னாடி ஒரு பெரிய டீமே இருக்கு. என்னோட அப்பா, தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம உதயநிதி சார் எல்லாருமே ஒரு சேர்ந்து கிடைச்ச வெற்றி இது. குடியாத்தத்தில் பயிற்சி செவிலியரிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட அரசு மருத்துவரை கைது செய்ய வலியுறுத்தி இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் எலும்பு முறிவு மருத்துவர் பாபு என்பவர் பயிற்சியில் இருந்த செவிலியரை பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக செவிலியர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான அரசு மருத்துவர் பாபுவை தேடி வருகின்றனர். இந்நிலையில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட அரசு மருத்துவரை கைது செய்ய வலியுறுத்தி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் இந்திய ஜனநாயக இளைஞர் சங்கம் இணைந்து பழைய பேருந்து நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டனர். இதில் மாதர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சங்கரி, CITU சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் சரவணன், மாவட்ட நிர்வாகி சிலம்பரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற ஆன்மீக நிகழ்வுகளை தற்போது காணலாம். திருவண்ணாமலை அடுத்த கீழ்பாலந்தால் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணன் ஆலயத்தில் 32ஆம் ஆண்டு விழாவையொட்டி ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அபிஷேக ஆராதனை, பகவான் பிறப்பு, தொட்டில் தாலாட்டு நடைபெற்றது. தொடர்ந்து பஜனை குழுவினரிடம் கிருஷ்ணர் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் உரியடி திருவிழாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோபாலபுரம் கிராமத்தில் உள்ள மகா மாரியம்மன் கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த 3ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பொங்கல் வைத்து சப்பர வாகனத்தில் அம்மன் திருவீதி உலா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிலையில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேருக்கான சிறப்பு பூஜைகள் செய்து மேளதாளங்கள் முழங்க தேரை வடம் பிடித்து பக்தர்கள் முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து அம்மனை தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வளையாம்பட்டு CL நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவையொட்டி அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து வெள்ளி கவசம் அலங்கரிக்கப்பட்டுள்ள மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு கூழ் வார்த்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். தெலுங்கானாவில் போலீஸ் நடத்திய என்கவுண்டரில் 6 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தெலுங்கானா மாநிலம் பத்ராத்ரி கொத்தகுடேம் மாவட்டத்தில் உள்ள ரகுநாத் பள்ளி வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் மறைந்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் வனப்பகுதியில் போலீசார் இன்று சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு மறைந்திருந்த மாவோயிஸ்டுகள் போலீசார் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். பதிலுக்கு போலீசாரும் மாவோயிஸ்டுகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். இதில் 6 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இறந்தவர்களில் தெலுங்கானாவைச் சேர்ந்த மூத்த மாவோயிஸ்ட் தலைவரும் அடங்குவதாக போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து அப்பகுதியில் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இனி வருவது உலக செய்திகள். பப்புவா நியூ கென்யாவின் அங்கோரம் பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவாகியுள்ளது. பப்புவா நியூ கென்யாவில் உள்ள அங்கோரம் பகுதியில் இருந்து வடகிழக்கே 66 கிலோமீட்டர் தொலைவில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.2 பதிவானதாக அமெரிக்கா புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் பப்புவா நியூ கென்யாவில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் தொடர்ந்து 3வது நாளாக தங்கம் விலையில் மாற்றமின்றி விற்பனையாகுகிறது.
சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை நேற்றைய விலையில் மாற்றமின்றி கிராமிற்கு 6,669 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 53,352 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 58,208 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 90 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 90,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 104 புள்ளிகள் குறைந்து 82,247 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 23 புள்ளிகள் குறைந்து 25,175 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஆசிரியர் தினம் பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து. இந்தியாவில் பல சிங்கப்பூர்களை உருவாக்க விரும்புகிறேன், பிரதமர் மோடி உரை. ட்ரில்லியன் நிறுவனத்துடன் 2000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்து. இந்தியாவிலேயே தலைச்சிறந்தது தமிழ்நாட்டின் கல்வி முறைதான், ஆளுநர் RN ரவிக்கு அமைச்சர் உதயநிதி பதிலடி. காலி மருத்துவ பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும், எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பயிற்சி பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி வேண்டும், கொல்கத்தாவில் மெழுகுவர்த்தி ஏந்தி மருத்துவர்கள் போராட்டம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.